ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஒரு நாள் அந்த சிங்கம் எல்லா அனிமல்ஸையும் வர சொல்லி ஒரு கூட்டம் போட்டுது. எல்லா அனிமல்ஸும் வந்துட்டு, மான், கரடி, முயல், யானை, நரி, குரங்கு, இப்படி எல்லா அனிமல்ஸுமே வந்துச்சு. எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துச்சு சிங்கம். முதல்ல ஒரு குரங்கு கூப்பிட்டுது. இப்படி கிட்ட வா, என் உடம்ப கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கு மெதுவாக போச்சு. போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாசனை நல்லாவே இல்லைங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கத்துக்கு கோபம் வந்துட்டு, என்ன பார்த்தா அப்படி சொல்ற அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டது. சுருண்டு போய் விழுந்துச்சு குரங்கு. அடுத்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்துச்சு. எல்லா அனிமல்ஸும் பயந்து போய் நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு கரடியை கூப்பிட்டுச்சு. ஏய், நீ வா, வந்து பார்த்துட்டு சொல்லு. கரடி மெதுவாக போச்சு. போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா, சே, என்ன ஒரு வாசனை, ரோஜாப்பூ வாசனை அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துட்டு, என்ன பொய்யா சொல்ற ஓங்கி ஒரு அறை விட்டது. அதுவும் சுருண்டு போய் விழுந்துச்சு. அடுத்தது யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்துச்சு. ஒரு நரியை கூப்பிட்டுச்சு. வா, நீ வந்து சொல்லு, நீ தான் கரெக்டாக சொல்லுவ. நரி போச்சு சிங்கத்து பக்கத்தில். போய் சிங்கத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, மன்னிக்கணும் தலைவா, எனக்கு ஒரு 3 நாளாக ஜலதோஷம், அதனால எனக்கு ஸ்மெல்லே தெரியல அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு. இதிலிருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக ஃபேஸ் பண்ணுனா சில பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கலாம்.